காடு மேடெல்லாம் சுற்றி வண்டி கீழே லிவர் பெண்ட் ஆகிட்டு இருக்கு. அது எப்படி வந்து சரி பண்ணுறதுன்னு பாருங்கள். வீட்லேயே பண்ணிக்கலாம். சுற்றியும் ஒரு ஸ்பானர் இருந்தால் போதும். அது எவ்வளோ அருமையாக சரி பண்ணிக்கலாம் பாருங்கள். இது மாதிரி பண்ணிடலாம். பண்ணிகிட்டே இருப்போம். இது அழகாக பொறுமையாக ஸ்ட்ரைட் பண்ணால் வீட்டிலே பண்ணிடலாம். ஐயோ தப்பாகி போச்சு. இது ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போயிடுங்க. ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கணுமா? சரி காய்ஸ், நம்ம ரியாக்ஷன் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. போட முடியல. தினமும் போடலாம் நான் நினைக்கிறேன். என்ன கஷ்டமாக இருக்குது. சரி ஓகே, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுருவோம். என்னத்துல பண்ண போறான்? உன் வாயில வையமில்ல, உன் வாயில வை செத்த பையல. எனக்கு வச்சிருக்க நீ இந்த பேலமோ எங்க தான் கிடக்கான்னு தெரியல. இதே ஜோலியாவே அலையிறான். நல்லா இருந்துச்சு. டீப் முத்து வாய்ஸ் செமையா செட் ஆச்சு. சரி ஓகே, நெக்ஸ்ட் போயிருவோமா? எங்க வந்து சாவ போறானா? அலப்பற ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பண்ண முடியாது. என்னப்பா? நான் மினி கோல்டு இங்க பார்த்த மாதிரி இருக்கு. தாசோட பையனாப்பா? ஆமா. ஓ நோ. சரி சரி சரி. எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்காங்க. நீ அப்பா கேட்டேன்னு சொல்லு. சரிங்க. இப்போ என்ன கேட்டியாப்பா? நான் மேரி கோல்டு பிஸ்கட். மேரி கோல்டா? நான் மினி கோல்டு. என்ன ஒரு புத்திசாலித்தனம்! எவ்வளோ நேக்காக போயிட்டான். பரவாயில்லையே, இந்த மாதிரி ட்ரிக்லாம் நமக்கு தெரியாமல் போச்சா? ஏன் அதுக்கு நான் சிகரெட் ரெடி பண்ண நினச்சிடாங்களே. நான் ஒரு டீ ஹோட்டலர்ல நாய் படுத்து கிடக்கு. அது காதுல ஒருத்தன் எலுமிச்சை மரம் பொழிஞ்சு விடுறான். அந்த நாய் சொல்லுது அடங்கம்மா. அடங்கம்மால ஏண்டா மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கப்பிட்டாடா? நான் கேட்க மாட்டாங்க, அறிவு போனாங்க. இந்த டைலாக முடியாம எத்தனை வாட்டி பார்த்தாலும் சிரிப்பு வருது. தலைவனோட ட்ரெயின் மார்க்கே அதான். யூடியூப் கைட்லைன்ஸ் படி ஃபர்ஸ்ட் 7 செகண்ட் நம்ம வந்து கெட்டவார்த்தை பேசக்கூடாது. என்ன பண்ண போறான்? யாரை திட்ட போறான்? ஓத்தா துஷா தேஷ்பாண்டே. என் மனசுல பாரமெல்லாம் குறைஞ்சி போச்சுல. எனக்கு இதே கோபம் இருந்துச்சு. பட் 2ஆம் மேட்ச் சூப்பரா போட்டாரு, அதை பாராட்டி ஆகணும். அதனால ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓவரா போட்ட நீ. சரி ஓகே, நெக்ஸ்ட் பேரும். My friend introducing himself to others. என்னோட பேர் கோபால். நான் எனக்கு எங்க ஊர்ல என்னை கூப்பிடுறது இல்ல கபடக்க பால். எதுக்கு சிரிச்சேன்? எதுக்கு சம்மந்தமே இல்லாம சிரிக்க? உண்மையாவே இது காமெடி இல்லைன்னு தான் சொல்லணும். பெரிய காமெடி இல்லை. பட் பேட் வேர்ட் வந்தாலே குபீர்னு சிரிப்பு வந்துடுது. இந்த பேட் வேர்டை வந்து யூஸ் பண்ண முடியுமான்னு கூட தெரியல. பேட் வேர்டை அப்படியே போட்டால் லிமிட்டட் வேறு கொடுப்பானுங்க பேதில் போனவங்க யூடியூப்காரனுங்க. சரி, இருந்தாலும் நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம சிரிச்சாச்சு. அடுத்து, எந்த பெண்ணை பார்த்தாலும் லவ் பண்ணணும்னு தோணுது குருஜி. ஏன்னா எந்த பெண்ணும் உங்களை லவ் பண்ணல. எந்த பொண்ணை பார்த்தாலும் லவ் பண்ணணும்னு தோணுதுன்னா அதுக்கு பேர் என்ன ஜி? குருஜி, அதுக்கு பேர் தான் காஜி. ஆமா குருஜி, கரெக்டு தானே. எல்லா பொண்ணு மேலேயும் லவ் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் காஜி தானே. கரெக்டு தான்க்கா நீங்க சொன்னது. டேய் வெயிட் ஏத்தி போடுறான் மாஸ்டர். வணக்கம் மாஸ்டர். சொல்லுங்க ப்ரோ. நீ என்ன ஒர்க் அவுட் மாஸ்டர்? ஃபர்ஸ்ட் டேவா? ஆமா மாஸ்டர். செஸ்ட் பிரஸ் பண்ணு. அப்படியா மாஸ்டர்? மச்சான், கேப்டன்சில டோனி இல்ல, கேப்டன்சில ரோஹித் இல்ல, கேப்டன்சில கோலியும் இல்ல. இனிமே நம்ம 3 பேரும் சண்டை போடாம ஒன்னா இருக்கலாம்டா. அச்சான், அப்ப கப்பு நாங்க அடிச்சுக்கிறேன்டா. ஈசாலா கப் நம் கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பேர் செத்து போல தூங்கின்னு இருக்கார். அது எப்படி இல்லை, ஆளுக்கு 5-5 கப்பு அடிச்சிருக்கியா? நாங்கள் ஒரு கப்பு தானே கேட்கோம். அந்த ஒரு கப்பு கேட்டாலும் எப்படியாவது போட்டு தெளிவியா? கொஞ்சம் நியாயமா இருங்களே. ஒரே ஒரு கப்பு தாங்களே. 5-5 கப்பு வச்சிருக்கல. 2 பேரும் பப்பாதி கப்பா வந்து ஒரு கப்பு கடன் தாங்களே. இப்படி கேவலப்படுத்தாதீங்களே, கஷ்டமா இருக்குல்ல. 2 வருஷமா பழகினா என்னையே ஒரு நிமிஷத்துல கழட்டி விட்டா. நீ எல்லாம் ஏமாத்துறோம். டேய், நான் புருஷன்டா. எவனா இருந்தா என்ன புருஷன் சொல்லியிருக்கான். ஆர்சிபி ஜெயிச்சிடுச்சுன்னா
இவன் இனிமேட்டு வந்து மைக்கு முன்னாடியே நின்னு பேசணும். நான் வரவே மாட்டேன். வரக்கூடாது. நீ சத்தியம் போடு இப்போ சத்தியம் போடு. சத்தியமா வர மாட்டேன். நான் சரி சிஎஸ்கே ஜெயிச்சிருச்சுன்னா நான் உண்மையிலே மைக்குக்கு முன்னாடி சத்தியமா வந்து பேச மாட்டாங்க. இவனு 2 பேரும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துருமே ஐபிஎல்ல சென்னை vs ஆர்சிபி. அதில் வந்து சென்னை ஜோச்சா அவன் வரமாட்டாங்க, ஆர்சிபி ஜோச்சா இவன் மீடியா பக்கமே வரமாட்டான்னா. ஆனால் உண்மையை காட்டட்டா, இப்போ கூட வீடியோ பார்த்துட்டு வந்தேன். அதாவது நியூஸ் 10 ஒரு சேனலில் இங்கே பாருங்கள் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. இது போட்டு எத்தனை மணி நேரம் ஆச்சு? ஐயா வெறும் 5 மணி நேரம் தான் ஆச்சு. தெரிதா 2 பேரும் இங்கே பாருங்க. அந்த 2 பேரும் என்ன சொன்னானுங்க? ஆர்சிபி ஜோச்சா ஒருத்தர் வரமாட்டான்னா, சிஎஸ்கே ஜோச்சா இன்னொருத்தர் வரமாட்டான்னா. ஆனால் 5 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஒரு ஷார்ட்ஸை போட்டிருக்கானுங்க. இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா, வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த சேனலில் போய் பார்த்தா நிறைய ஷார்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்காங்க. டேய் ஃபஸ்ட்டு நீங்கள் உண்மையாகிறீங்களே, ஃபஸ்ட்டு சொன்ன வாக்கை காப்பாற்றுங்களேன். எத்தனையோ பேரை கழுவி ஊற்றுறீங்களா, ஃபஸ்ட்டு உங்கள் வாக்கை காப்பாற்றுங்களேன், அப்புறம் வந்து வாய் மாரி பேசுங்களேன். ரொம்ப பேசுகிறோமோ இது பண்ணி விட்ருவாங்களோ, வேண்டாம்ப்பா. சரி காய்ஸ், எடிட்டிங்கை தூக்கிடலாம். இருந்தாலும் தப்பு தானே. ஸ்ரீ பேசுகிறேன். இப்போது நான் குணா கேவில் இருக்கேன். எல்லாம் மரத்தில் போய் ஏறுறது, அங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறது, இல்லைன்னா எதுனா ஒரு ராக் அது எட்ஜில் போய் நின்றுட்டு இப்படி பார்க்குறது, என்ன தெரிய போய் அவ்வளோ பெரிய காமெடி இல்லை, பட் பேட் வேர்ட்ஸ் பேசினாலேயே சிரிப்பு வருது. என்ன புசுக்கிற மரியாதை பேசிவிட்ட, யார் என்ன பண்ணா? டே கொஞ்சம் மரியாதை கொடுக்கலாம்ல எல்லாத்துக்கும். என்னது ஸ்க்ரூ தான் இதுதான் மாடலா? இல்லாட்டி தெரியாதனமா பிள்ளை காதல மாட்டி விட்டாவளா? இல்லை ஸ்க்ரூவில் அது படுத்த கழுத்தில் இறங்கிரும்ல. அடங்கொய்யால தப்பு குடுமா ஐபிஎல் முடிஞ்சுட்டாரா? என்ன இது காம்பவுண்ட் குள்ளெல்லாம் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? இல்லை எனக்கு ஆர்சிபி பிடிக்கும்ல, என்னையே சிரிக்க வைக்காதுல. எவ்வளோ இந்த எடிட்ரு ஏற்கனவே நாங்கள் கஷ்டத்தில் இருக்கோம்ல, ஸோ இன்னும் எங்களை கஷ்டப்படுத்தாதீங்களே, இந்த மாதிரிலாம் ட்ரோல் பண்ணாதீங்களே. நீங்க ஒரு ஆக்டராகவும் இருக்கீங்க, நீங்க நடுவில் ஒரு படம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கீங்க, மதியான கூட்டம்னு. அந்த படத்துல வந்து நீங்க அந்த யானை கூட நடிச்சிருப்பீங்கல்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்தது ஃபீல்? மதியான கூட்டம் டைட்டில் தாண்டா யானை இருக்கு, படத்துல யானை இல்லடா, பட் கல்வெட்டுல தான் நான் யானை கூட நடிச்சிருக்கேன். அப்படி சிஎஸ்கே ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்க? ஜிஎஸ்கே ஜெயிச்சாவா ப்ரோ? ஒரு பக்கம் மொட்டையை அடிச்சுக்கிற ப்ரோ நானு. ஆமா ஜெயிச்சுச்சுனா ஓப்பன் சேலஞ்ச். ஆமா சிஎஸ்கே ஜெயிச்சா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சொல்ல இதாக மாட்டான் இந்த கோட்டை ஆசை தின்னுச்சா முடிச்சா? இதுக்கப்புறம் நான் சிஎஸ்கே பத்தி எதுவுமே பேசவே மாட்டேன். இல்லை எனக்கு புரியல, இது வேனுக்குனே பண்ண மாதிரி இருக்குல்ல. ஆல்ரெடி ஒரு தாடி வச்சிருந்தாரு அவர், இதே மாதிரி தான் சொன்னாரு. நீங்கள் அந்த வீடியோ போட்டு காட்டுறேன். சிஎஸ்கே vs ஆர்சிபி மேட்ச், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சிஎஸ்கே மட்டும் ஜெயிச்சா ஓபன் சேலஞ்ச் நான் தரேன், பாதி மிஷன் எடுக்க. பார்த்தீங்களா, இவர் கூட விட்டுலாம், ஃபேமஸ் ஆகுதுக்காண்டி பண்ணலாம் விட்டுலாம். ஆனால் இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபேமஸ் ஆகுதுக்காண்டியே பண்ண மாதிரி இருக்குல்ல. வேனே பண்ணிட்டு வேனே முட்டடிச்ச மாதிரிலாம் இருக்கு. எத்தனை பேர்ல இப்படி கிளம்பி இருக்கியா? சும்மா இருக்கல. யார் ஜோச்சான்னா யார் தோத்தா இல்லை, கேமா பாருங்களேன். தற்கூரி மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்களே. ஐயோ இவனை வச்சுக்கிட்டு ஐயோ ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. வெட்ட போறா உன்னை. பழம் காயெல்லாம் வேண்டாம்ல, எங்களுக்கு கப்பு தான் வேணும். கப்பு கிடைக்கும், நம்பிக்கை இருக்கு. பாப்பா ஆர்சிபி ஜெயிக்குமா ஜெயிக்காதா? வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சாதீங்களே, கஷ்டமா இருக்கு. பிரியங்கா வந்து எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்? பெண்டாடிய சாஃப்டா இருப்பா, அப்படிலாம் யோசிக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆளுங்கிறது எனக்கு பொருந்தும். அக்கா யாரும் தெரியுதா? பாடி பில்டர். கண்டிப்பா எல்லாரும் பார்த்துருப்பீங்க. நம்ம அக்கா பத்தி கொஞ்சம் பேசணும். அக்கா வந்து ஸ்டார்டிங்ல இந்த வீடியோ போட்டு சிங்கப்பூர்னேன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டிருந்தாங்க. நம்ம அக்கா தான் போட்டாங்களா இல்லை வேற யாரும் போட்டாங்களான்னு தெரியல. பட் அதை பார்க்கும்போது எனக்கு செம கடுப்பு. ஏன்னா வந்து இந்த பாடி பில்டிங் வந்து நம்ம லேடிஸ் கேட்டகரியில் அக்கா மட்டும் தான் வந்திருக்காங்க. பாய்ஸ் ஒரு 300 பேர் வந்திருக்காங்க, ஆனால் லேடிஸ் கேட்டகரியில் அக்கா மட்டும்தான். ஸோ அது வந்து அன்ன போஸ்ட்டு. ஸோ வந்து சிங்கப்பூர்னே அப்படின்னு போடுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு தகுதி கிடையாது தான்.
பட் அது போடும்போது எனக்கு கொஞ்சம் என்னப்பா உடம்பே இல்லை, எதுக்கு இப்படிலாம் போட்டுக்கிட்டு எதுக்கு இந்த சீன்லாம் அப்படின்னு நினச்சேன். அடுத்து கமெண்ட்ல ஃபயர் விட்டாங்க தெரியுமா, அது இன்னும் ட்ரிகர் ஆச்சு. என்னடா இவனுங்க இப்படிலாம் பண்ணுறானுங்க, அப்போ உண்மையாக பாடி பில்டிங் பண்ணுற அக்கா மாதிரிலாம் எவ்வளோ பாவம் அப்படின்னு நினச்சேன். சரி ஓகே, இருந்தாலும் நமக்கு பாடி பில்டிங் பற்றி தெரியாது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த இன்டர்வியூ வந்து நம்ம அக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அது ஏன் தப்பு கிடையாது, நான் வந்து போயிருந்தேன், என் கூட நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து பாடி பில்டிங்க்கு வந்திருந்தா நான் வந்து தோத்துருக்கலாம் மேபி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நான் வந்து அது அக்கா தப்பு கிடையாது, அக்கா மட்டும் தனியாக போயிருக்காங்க. ஸோ அதனால அதை பற்றி நம்ம பேச முடியாது. அதுல வந்து எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்க, எத்தனை பேர் கலந்துக்கிட்டீங்களா, ஒருத்தி தான் கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒருத்தி தான் கலந்துக்கிட்டேன்னா அதுக்கு நான் காரணம் கிடையாது. இந்த மாதிரி கமெண்ட் பண்றாங்களே அவங்க தான் காரணம். ஸோ வந்து இதில் எனக்கு என்ன சொல்கிறேனே தெரில. ஸ்டார்டிங் பார்க்கும்போது எனக்கு கடுப்பாச்சு. பட் இந்த இன்டர்வியூ பார்த்ததுக்கப்புறம் கரெக்டு தானே, அவங்களும் பாடி பில்டிங்காண்டி போயிருக்காங்க. மற்ற கேர்ள்ஸ் வந்திருந்தா ஓகே, வராது அவங்க தப்பு இல்லைல்ல. ஸோ வந்து எனக்கு இப்போ யார் மேலே தப்பு சொல்கிறேனே தெரியல. ஸோ உங்களுக்கு யார் மேலே தப்பு இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்டில் போட்டு விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி ஓகே, அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு போச்சு. வரட்டா, டாட்டா.